பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நம்மை ஆசீர்வதிக்க வகை தேடும் கர்த்தர். ஆதார வசனம் யாத்திராகம் 20:24. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவ பிரியர்களே, கர்த்தர் நம்மை எந்த விதத்திலும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். யோவான் 10:10 பாருங்கள். சாத்தான் எவ்விதத்திலாவது நம்மை இடரல் படுத்தவும், நமது சமாதானத்தை திருடவும், நம் ஆத்துமாவை அழிவுக்குமே வழி தேடுகிறார். கர்த்தர் நம்மை பூரணப்படுத்த, ஜீவனை கொடுக்க, வாழ்வு அதிகரிக்க, வாழ்வு கொடுக்க, ரட்சிக்க, பாதுகாக்க வந்தேன் என்றும் இதற்கு வகை தேடுகிறார் என்றும் வேதத்தில் உள்ளது. ஏன் வகை தேடுகிறார்? உடனே கொடுக்க வேண்டியதானே என்று சிந்தனை வருகிறதல்லவா நமக்கு? ஆம், அவர் நீதியுள்ள தேவன். எதை செய்தாலும், யாருக்கு செய்தாலும் தேவ நீதியின்படிதான் செய்வார். ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் வெளிப்படாதா, அகப்படாதா என்று பார்க்கிறார். ஆசீர்வதிக்க எல்லாமே பிரமாணத்தின்படி, தெய்வீக நீதியின்படி தான் நடக்கும். அதனால் தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் பார்த்தருளுகிற தேவன், கேட்டருளுகிற தேவன், நினைத்தருளுகிற தேவன், பொழிந்தருளுகிற தேவன் என்று. ஹல்லேலூயா. ஏதாவது நம்மிடத்தில் ஒன்று பார்க்க விரும்புகிறார், நம்மளை பற்றி ஒன்று கேட்க விரும்புகிறார், நம்முடைய சிந்தை அவருக்கு வரும்படி ஒரு நினைக்க விரும்புகிறார். அவருடைய நினைவுக்குள் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 2:30 என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணவர்கள் கனவீனப்படுவார்கள் என்கிறார். ஏழைக்கு இறங்குவது, திக்கற்றவர்களுக்காக, ஊமையர்களுக்காக, விதவைகளுக்காக நம் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்ப்பது. நமக்கு பலனே இல்லை, எல்லாம் தாறுமாறாய் போகிறது. இருந்தும் அவரை மறுதலியாமல் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் வகையில் வைராக்கியமாயிருப்பது, நஷ்டமே வந்தாலும் அவரது வார்த்தைக்கு மதிப்பளிப்பது, இவைகள் எல்லாம் நாம் அவரை கனப்படுத்துவதாகும். அவர் நம்மை உயர்த்துவார் என்பதற்காக செய்யாமல், இதில் என் தகப்பனுக்கு பிரியம், அவரை நான் பிரியப்படுத்துவேன் என்ற நோக்கத்தோடு செய்தால் அவர் இவைகளை கணக்கில் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். இதில் சந்தேகமே இல்லை. நாம் அவரை நமது சிந்தனையில் கனப்படுத்தலாம், விசுவாச ஜெபத்தினாலே கனப்படுத்தலாம், செயலினாலே கனப்படுத்தலாம். அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிவது அவரை கனப்படுத்தலாகும். அவருக்கு பயந்து நடப்பது அவரை கனப்படுத்தலாகும். ஐயோ, ஏசப்பாவுக்கு இது பிடிக்காது, நான் இப்படி இந்த இடத்தில் நிற்கக்கூடாது, இதை பேசக்கூடாது என்று ஒதுங்கி போகிறோம் அல்லவா? நாம் அதை கனப்படுத்துகிறோம், அவரை கனப்படுத்துகிறோம். எதிர்த்து பேசவும் திறமையும் காரணமும் இருந்தும், ஆர்கியூ பண்ண பாயிண்ட் இருந்தும், கர்த்தருக்காக இவளை செய்யாமல் அமைதி காத்து கொள்வதும் கனப்படுத்தலாகும். இப்படி செய்வது காணக்கூடிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, காணக்கூடாத ஆத்தும சந்தோஷம் உண்டாகும். இதை எடுத்து போட எவராலும் முடியாது. சவுல் ராஜா தேவ கட்டளை தெரிந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் மீறினான். மக்களை பிரியப்படுத்த விரும்பினான், அசட்டை பண்ணினான், மனிதர்களுக்காக அதை செய்தான். நாட்களாக ஆக சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது என்றும், கர்த்தருக்காக சகலத்தையும் சகித்து கீழ்ப்படிந்து நடந்த தாவீது வர வர பலத்தான் என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. 2 சாமுவேல் 3:1. தானியேலும் அவரது நண்பர்களும் சிறையாக கொண்டு போகப்பட்ட பாபிலோனில் அந்நிய தேசத்தில் அரமனையில் கொடுத்த ராஜ போஜனத்தை உண்ணக்கூடாது, தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்று இருதயத்தில் முடிவு எடுத்தார்கள். பயமில்லாமல் இருந்தார்கள், வைராக்கியத்தோடு நின்றார்கள். அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள் தான். இவர்களை எப்படியெல்லாம் உயர்த்தினார் என்பதை தானியேல் புத்தகத்தில் காணலாம். 2 சாமுவேல் 6:11 தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோம் வீட்டார் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வீட்டாரையும் உறவுகளையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். படித்து பாருங்கள். நீங்களும் நானும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவரை அசட்டை பண்ணாமல், கர்த்தர் நம்முள்ளே இருக்கிறார், எல்லாவற்றையும் கவனித்து வருகிறார் என்ற உறுதியோடு பேசுவது, சிந்திப்பது, செயல்படுவது, இதில் கவனம் வைப்போமேனால் நாம் நினையாத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில், எதிர்பாராத நபர்களின் சூழ்நிலைகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இது சந்தேகமே வேண்டாம், நிச்சயம் உண்டு. ஆம், நம் தகப்பன் நீதியுள்ளவர், உண்மையுள்ளவர். அவர் ஒருவருக்கும் கடன்பட்டவர் அல்ல. யோசேப்பின் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் தேவனை கனப்படுத்தினான். நான் செய்யாத குற்றத்திற்கு இப்படி தண்டனை என்று புலம்பவில்லை, முறுமுறுக்கவில்லை. அவன் வர்றகட்டமெல்லாம் ரிப்போர்ட் பண்ணவில்லை. மாறாக அமைதியாக, என் தேவன் என்னையும் என் சூழ்நிலையை கவனிக்கிறார், அவர் அறியாது ஒன்றுமில்லை, அவருக்கு எல்லாம் தெரியும், ஆகையால் ஏன் மௌனமாயிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது, நான் அந்த மௌனத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நானும் மௌனமாக இருக்கிறேன் என்று அமைதியாக செயல்பட்டான், கனப்படுத்தினான்.
கர்த்தரை கனம் பண்ணினான். யாருக்கும் கிடைக்காத ஒப்பற்ற உயர்வு அவனுக்கு கிடைத்தது. அவரை வேதத்தில் நாம் தேடுவதும், வேதம் வாசிப்பது, சபைக்கு எதிர்பார்ப்போடு செல்வது, சரியான நேரத்திற்கு செல்வது, காணிக்கை செலுத்துவது, பொருத்தனையில் உண்மையாயிருப்பது, இப்படி உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிரமாணம் நியமத்தில் உண்மையாயிருங்கள். கணம், உயர்வு, வாழ்வு தேடி வரும். எஸ்தர் புஸ்தகத்தில் முர்தையாக கணம் தேடி வந்தது. மோவாப் பெண்ணாகிய ரூத்திற்கு கணம் தேடி வந்தது. உங்களுக்கும் அப்படியே வரும். நம்புங்கள், உங்களுக்கு வரும். ஜெபிக்கலாம். தகப்பனே, விதைத்தால் அறுக்கலாம், தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இவற்றை நினைவுபடுத்தி உற்சாகப்படுத்தினமைக்கு ஸ்தோத்திரம். உம்மை கனப்படுத்துவதில் நாங்கள் முந்திக் கொள்வோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.